ஐடி கம்பெனிஸ் எல்லாமே விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? அண்ட் தென் 50 வீக் லோல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம்? அண்ட் தென் எதெல்லாம் வந்து லீவ் பண்ணி வைக்கலாம்? எதெல்லாம் இன்னும் அண்டர் வேல்யூல வந்தா கன்சிடர் பண்ணலாம்? அப்படின்ற மொத்த டீடைல்ஸையும் இந்த வீடியோல வந்து பாத்துரலாம். அண்ட் தென் உண்மையாவே இப்ப ஷேர் விழுறதுக்கான ரீசன் இங்க நிறைய நியூஸஸ் வந்து பாக்குறது H1B விசாவோட அந்த ஐக்னால தான் வந்து விழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் அது அந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்த்தலாம். ஏன் அப்படின்னா அந்த H1B விசானால அந்த கம்பெனிஸ்க்கு பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. லாங் டேர்ம்ல இருக்க ஒரிஜினல் பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன். இதுதான் வந்து லாங் டேர்ம்ல இருக்க பிரச்சனையா இருக்கு. இங்க யூஎஸ் கிளைண்ட்ஸ் எல்லாருமே நம்ம கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசனே நம்ம எல்லாமே சீப்பா வந்து பண்ணி தரோம். அண்ட் தென் சீப்பான அந்த ஒரு லேபர்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். அது நம்ம காசு பண்ணிக்கிறோம். அது தனி. ஸோ இப்போ ஒருவேளை இந்த ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப் போயிட்டு இங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் வரை ஏதோ ஒன்று கிரியேட் பண்றாங்க. இல்லை அப்படின்னா ஏஐ சாட் பட் எல்லாம் இப்ப இருக்குல்ல அந்த மாதிரி ஏஐ வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டு அவங்க ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சாட்பாட்டே வந்து பண்ணி கொடுக்குது அப்படின்னும் போது அவங்க அந்த சாட்பாட்டை வந்து யார் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க அந்த ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து யார் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கிளைண்டா வந்து போவாங்க யூஎஸ் கம்பெனிஸ் எல்லாருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு ஒரு இந்தியன் ஐடி கம்பெனியா வந்து இருக்கும். நம்ம வந்து மெயினா சர்வீசஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ப்ராடக்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. லைக் வந்து கூகுள் மாதிரியோ இல்லை அப்படின்னா யூடியூப் மாதிரியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து கிடையாது. நம்ம வந்து அவங்க என்ன சர்வீஸ் பண்ணி தர சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணி தரோம். அதாவது கூகுள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம கூகுள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம். பட் ஆனா நம்ம அதை ஒரு தனி ப்ராடக்டா வந்து வச்சில. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஜோகா மாதிரி நிறுவனம்லாம் ப்ராடக்ட் பேஸ்ட் நிறுவனம். அவங்க கிட்ட ஜோகோ மெயில் அண்ட் நீங்க ஜோகோ புக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு.